நாமரூபங்கள் என்பவை வாச்சாரம்பணம். ஒரு அறிவுடைய மனிதனுடைய மனதிலிருந்து வாக்கிலிருந்து தோன்றிருப்பவை. அந்த தோற்றத்தை தூண்டுவது எது? என்னிடம் வாக்கிலிருந்து ஒரு பெயர் வருவதற்கு என்ன காரணம்? அங்கே ஒரு விகாரம் இருக்கிறது, அதுதான் காரணம். இங்கே மண் பானை என்ற விகாரத்தில் இருப்பதால் என் மனதிலிருந்து பானை என்கிற சொல் உண்டாகி வாய் வழியாக வெளிப்படுகிறது. அப்போ என்னிடமிருந்து நாமரூபங்கள் தோன்றுகின்றன, நாமங்கள் தோன்றுகின்றன, விகாரங்கள் ரூபங்களாக இருக்கின்றன. மண் ஒரு விகாரத்தை எடுக்கிறது, அது ரூபம். அந்த ரூபம் என்னிடம் ஒரு விளக்கத்தை ஏற்படுத்துகிறது, அதுதான் நாமம். அந்த நாமத்தால் நான் இதை புரிந்து கொள்கிறேன். ஆனால் நாமரூபங்களை சொல்லும் பொருளும் என்றும் நீங்கள் எடுத்துக்கலாம். பொருள் இங்கே, சொல் இங்கே. இந்த பொருள் போன பிறகும் என்னிடம் சொல் வந்தால் பொருள் உள்ளே இருக்கும். இப்போ சொல்லும் பொருளும் என்பதை நாமரூபங்கள் என்று சொல்வோம். அப்போ நாமரூபங்கள் என்றாலும் ஒன்றுதான், விகாரம் என்றாலும் ஒன்றுதான். விகாரம் இருப்பிடம் பொருளிலே, நாமரூபம் தோன்றிடம் மனதிலே. நாமரூபங்கள் சூட்சுமமாக தெரிகின்றன, விகாரங்கள் வெளியே இருக்கின்றன. சரி, விகாரம் விகாரம் என்று சொல்கிறீர்களே, அந்த விகாரம் என்ன என்று நாம் பார்ப்போம். இது நேர்கோடு, இங்கே விகாரம் எதுவும் இல்லை, விகாரம் இல்லாத ஒரு நேர்கோடு. ஆனால் இதை இப்படி மடித்தேன் என்றால், மடித்து இப்படி மடித்தா இது நேர்கோடுன்னு சொல்ல மாட்டீங்க, ஏ அப்படின்னு சொல்கிறீங்க. இதே கோட்டை இப்படி மடித்து இப்படி மடித்து இப்படி மடித்து இப்படி மடித்தா பிங்கிறீங்க, இப்படி மடித்து இப்படி மடித்தா சிங்கிறீங்க. இதெல்லாம் என்ன? ஒரு நேர்கோட்டினுடைய விகாரங்கள். இந்த மாதிரி 26 விகாரங்களை உண்டாக்கணும்னா நேர்கோடு 26 எழுத்துக்களை உண்டாக்குது, ABCDEFGH. இந்த விகாரங்களை ஒன்றா கோத்தம்னா நிறைய சொற்கள் பிறக்கிறது. ஆப்பிள், APPLE, ஆப்பிள். நேர்கோட்டினுடைய விகாரங்கள். கோடு போட்டிருக்கிறாங்க, அதுக்கு கோணல் மாடலாக போட்டிருக்கிறாங்க. இதை பார்த்து ஆப்பிள்னு படிக்கிறாரு அப்படின்னு ஒரு ஏலியன் சொல்லுவான்ல. நம்ம கிண்டர் கார்டன் குழந்தைங்கள்லாம் இப்படி போய் எழுதுறத பார்க்குதுங்க. AP, ஆப், எல், ஆப்பிள் அப்படின்னு படிக்கணும். ஏலியன் பார்த்தோம்னா என்னவோ கோடில் மடித்து வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் அதுக்கு சப்தம் கொடுக்குறாங்க. ஓ, அது வாச்சாரம்பணம், விகாரம், நாமதேயம் அப்படின்னு அந்த ஏலியன் சொல்லிட்டு போகும். அங்கே விகாரங்கள் இருக்கின்றன, அதற்கு இவங்ககிட்டேருந்து ஒரு சப்தம் வருதுப்பா. இப்படியா படைக்கிறாங்க? இதுதான் உலகமா? இந்த உலகமெல்லாம் விகாரங்கள். எதனுடைய விகாரம்? இந்த கோட்டையினுடைய விகாரம் எழுத்துன்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய விகாரம் எதனுடைய விகாரம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? விகாரங்கள் நாமரூபம் என்றால், ஜகத் என்பது விகாரம் என்றால், எதனுடைய விகாரம்? எது மடிக்கப்படுது, எது மாற்றப்படுகிறது? களிமண்ணை பிசைஞ்சு பானையாக்கின மாதிரி எதை பிசைஞ்சு இந்த ஜகத் செய்யப்பட்டது? இந்த ஜகத்தில் ஆகாயம் இருக்கிறதே, காற்று இருக்கிறதே, அக்னி இருக்கிறது, நீர் இருக்கிறது, நிலம் இருக்கிறது. இவற்றை மறுபடியும் பிசைஞ்சு சேர்த்தம் சொன்னால் பஞ்சீகரணமாகி ஸ்தூலமாக பிரபஞ்சம்லாம் உண்டாகுது. அதில் கல், மண் இதெல்லாம் பார்க்குறோம், சப்தங்களெல்லாம் பார்க்குறோம். அதில் மனித உடம்பும் உண்டாகிறது. இது எல்லாமே அடிப்படையிலே விகாரங்கள் தான். பஞ்சபூதங்களினுடைய விகாரம். பஞ்சபூதங்களின் விகாரங்கள் மீது விகாரங்கள் மீது சேர 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 மனித உடம்பே உண்டாகிடுது, மனித மினமும் உண்டாகிடுது. அப்படி என்றால் இந்த ஜகத்தில் மனித உயிர்கள், மற்ற எல்லா விலங்கு உயிர்கள், தாவரங்கள், உயிரற்றவை, அறிவற்றவை அனைத்தும் விகாரங்கள் என்றால் எதனுடைய விகாரம்? பிரம்மத்தினுடைய விகாரம்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மம் தூய்மையான சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்மம். அதுக்குள்ளே விகாரமே இருக்க முடியாது. விகாரம் வந்துடுச்சுன்னா சுகத பேதம் வந்துடும் இல்லையா? தனக்குள்ளேயே தலை காலு அப்படின்னு கோணல் மாணல் ஆகிடுச்சுன்னா சுகத பேதம் வந்துடுமே. நீங்கள் சுகத பேதம் இல்லை, விஜாதிய பேதம் இல்லை, சஜாதிய பேதம் இல்லை, நிர்விகாரின்னு சொல்கிறீங்க. அப்படி என்றால் பிரம்மம் எப்படி ஜகத்தாக மாறிச்சு விகாரப்படாமல்? அப்போது மாயாவின் விகாரம் இந்த ஜகத்துன்னு சொல்கிறோம்.
ஓ, பிரம்மம் ஒன்று இருக்குது, மாயா ஒன்று இருக்குதா? இல்லை, மாயா பிரம்மத்தின் ஒரு சக்தி. அது சக்தி தான் விகாரம் அடைய தவிர அந்த சக்தனுக்கு விகாரம் கிடையாது. நான் இருக்கிறேன், நான் சக்தன். என்னுடைய நாக்கு, என்னுடைய உதடு, என்னுடைய தொண்டை விகாரம் அடையுது. உடனடியாக ஒரு சப்தம் வருது, ஆ, ஊ, எல்லாம் எதனுடைய விகாரம்? உதடு, தொண்டை, நாக்கு. இந்த மூன்றும் பல விகாரங்கள் எடுக்கும் பொழுது நான் பேசுகின்ற பேச்செல்லாம் வருது. இந்த விகாரங்களெல்லாம் எங்கே இருக்குது? என்னோடய உதடு, நாக்கில். பேசுகின்ற என்னிடம் விகாரம் இருக்குதா? நான் ஒவ்வொரு பேசி முடிச்சேன்னு விகாரமானேன்னா நான் எப்படி பழையபடிக்கு போகிறது? நான் உள்ளே நிர்விகாரியாக இருந்து கொண்டு என் சரீரத்தை விகாரப்படுத்தி சப்தங்களை வெளிப்படுத்துகிறேன். அப்போ என்னிடம் சரீரமும் இருக்கிறது, நிர்விகாரியான நானும் இருக்கிறேன். அப்போ விகாரம் அடையக்கூடிய ஒரு பொருளும் நிர்விகாரமான ஒரு பொருளும் இருக்கிறது. அப்போ ரெண்டு பொருளா? இங்கே கேளுங்க. மண் நிர்விகாரி, ஆனால் அது விகாரம் அடைந்து பானையாக தெரிகிறது. அப்போது நிர்விகாரின்னு சொல்கிறீங்க, எப்படி விகாரம் ஆச்சு அப்படின்னு கேட்குறோம். அதனால் நம்முடைய மண்ணும் இப்போ மாயா தான். அதனால தான் அப்படி சொன்னேன். எதனுடைய விகாரம் என்று கேட்டால் மாயாவின் விகாரம் நாம ரூபங்கள். மாயாவின் விகாரம் தானே பிரம்மத்தினுடைய சிருஷ்டின்னு சொல்கிறோமே, ஜகத் காரணம். மாயாவுக்கு காரணம் அது இல்லையா? பிரம்மம் மாயாவுக்கு காரணம், மாயா ஜகத்துக்கு காரணம். மாயாவினுடைய விகாரங்களெல்லாம் நாம ரூபங்களாக ஜகத்தாக தோன்றுகிறது. சரி, இந்த மாயா ஜகத் பிரம்மம் என்பது இரண்டு தனித்தனியாக இல்லை. பிரம்மம் காரணம், மாயா காரியம். முன்பு சொன்னோம், காரணம் சத்தியம், காரியம் மித்யா. அதனால் பிரம்மத்திலே மாயை எப்படி தோன்றியது என்று ஒரு கேள்வி கேட்குறான். அதுக்கு சொல்கிறாங்க, கயிறிலே பாம்பு எப்படி தோன்றியது? அதுபோல பிரம்மத்தில் மாயை தோன்றியது. அதனுடைய தோற்றமே பொய், மாயையே பொய், அது மித்யா. அந்த மித்யாவில் பரிணாமம் அடைந்து விகாரங்களெல்லாம் பரிணாமம்னு வச்சுக்குவோம். நிர்விகாரமான பிரம்மம் விகாரம் அடையாமல் தன்னில் இருந்து மாயை தோற்றுவிக்கிறது. கயிறானது எந்த விகாரத்தையும் அடையாமல் பாம்பை தோற்றுவிக்கிறது. சிப்பி எந்த விகாரமும் அடையாமல் வெள்ளியை தோற்றுவிக்கிறது. அதுபோல் பிரம்மம் தன்னில் எந்த விகாரமும் அடையாமல் மாயையை தோற்றுவிக்கிறது. அந்த மாயை எப்படிப்பட்டது? சிப்பியிலிருந்து வெள்ளி வந்தது, ஆனால் யானை வரலையே. கயிற்றிலிருந்து பாம்பு வந்தது, நாய் வரலையே. இப்போ எது ஒன்று இருக்குதோ அது போலத்தான் வந்ததும் இருக்கும். கயிறு போலத்தான் பாம்பு இருக்கிறது. அதனால் நம்ம கயிறை பாம்பாகத்தான் பார்க்க முடியுமே தவிர கூஜாவாகவோ அல்லது நாற்காலியாகவோ பார்க்க முடியாது. அப்படியானால் பிரம்மத்திலிருந்து மாயை நாம் பார்க்கிறோம் என்றால் மாயைக்கும் பிரம்மத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும் இல்லையா? அது பேர் சாதிருஷ்யம்னு பேர். சாதிருஷ்யம்னா என்ன? அதே போன்ற தன்மை இருக்கணும். சிப்பிக்கும் வெள்ளி காசுக்கும் தன்மை ஒன்று மாதிரி இருக்கிறதுனால தான் தப்பு பண்ணிட்டோம். இல்லைன்னா தப்பே வந்திருக்காது. இல்லைனா சிப்பியை எதை ஒன்றா உண்டாகும். அப்படி இல்லை, சிப்பி எப்பொழுதும் வெள்ளியை தான் உண்டாகும், வேறு எதுவும் தரதில்லை. எனவே மாயைக்கும் பிரம்மத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, பிரம்மம் தூய ஞானம், நிர்விகார ஞானம். மாயையும் ஞானம்தான். ஆனால் செயல்படும் ஞானம், அறிகின்ற ஞானம், செய்கின்ற ஞானம் அப்படின்னு பேர். இப்போ உன்னிடமும் ரெண்டும் இருக்கிறது. உன்னுடைய எண்ணங்களெல்லாம் செயல்படுது. எண்ணங்கள் வாய் வழியாக சப்தங்களாக வெளியே வருது. எண்ணங்களெல்லாம் உன்னிடந்து தோன்றி கட்டடம் கட்டுற, வீடு கட்டுற, பெயிண்டிங் கட்டுற காரியங்களெல்லாம் உண்டாகுது. ஆனால் எண்ணங்கள் விகாரம் அடைகிறது. அதுக்கு அறிவு இருக்கா இல்லையா? எண்ணங்களுக்கு சுய அறிவு இல்லை, ஆனால் அது அறிவுடையவை தானே. அறிவுடையது தான் எண்ணுகிறது. அந்த எண்ணங்கள் தோன்றி தோன்றி மறைந்தாலும் எங்கிருந்து தோன்றியது? ஞானத்திலிருந்து தோன்றியது. ஞானத்திலிருந்து என்ன தோன்ற முடியும்? ஞானம்தான் தோன்ற முடியும். அதனால்தான் நம்முடைய ஆத்மா ஞான சொரூபமாக இருந்தாலும்
நம்முடைய அகங்காரமும் ஞானஸ்வரூபமாக இருக்கிறது. என்ன, இது செயல்படும் ஞானமாக இருக்கிறது. இந்த அகங்காரம் புத்தி மனசு உடம்போடு செயல்பட்டு அது பலவிதமான விருத்திகளை உண்டு பண்ணி காரியங்களில் ஈடுபடுகிறது. இதனால் ஆத்மாவுக்கு எந்த கேடும் இல்லை. இது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜகத் என்பது விகாரம். எதனுடைய விகாரம்? மாயாவின் விகாரம். மாயா எங்கிருந்து வந்தது? அது பிரம்மத்தை சார்ந்த ஒரு சக்தி. பிரம்மம் தன் சக்தியை மட்டுமே ஏவி சக்தியை கட்டுப்படுத்தி சிருஷ்டியை செய்கிறது. அந்த சக்தி எப்படிப்பட்டது? அதுக்கிட்ட அது விவர்த்தமாக அதே தன்மையுடையதாக தோன்றுகிறது. வெறும் ஞானமாக இருக்கும் பொழுது அதுக்கு எந்த விதமான விசேஷ அறிவும் கிடையாது. ஆனால் மாயையோடு கூடிடுச்சுன்னு சொன்னால் எல்லா விசேஷங்களும் வந்துடுது. அது பேர் சர்வஜம்னு சொல்கிறோம். அனைத்தையும் அறிந்ததாக அனைத்து ஜகத்தையும் தன்னில் அடக்கி இருக்கிறது. அது ஜகத்தில் ஒட்டுமொத்த அறிவும் மாயையில் இருக்கிறது. ஆனால் அந்த மாயையில் இருக்கின்ற அறிவு முழுக்க பிரம்மத்தினுடைய தூய ஞானத்தின் பிரதிபலிப்பு. தூய ஞானம் மாயையில் பிரதிபலிக்கும் பொழுது மாயையும் ஞானகரமாக மாறிவிடுகிறது. எப்படிப்பட்ட ஞானகரம் அது? அது அகங்காரம் என்ற பெயரெடுத்து, மகத் என்ற பெயரெடுத்து, நான் சிருஷ்டிப்பேன் என்று சொல்லி தன்னிடமிருந்து நாமரூபங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இப்போ மாயையிலிருந்து தான் நாமரூபங்கள் வருது. மாயையில் தான் நாமரூபங்கள் அடங்குது. மாயை நாமரூபங்களை வெளிப்படுத்தி உள்ளடக்குகிறது. மாயையும் மறுபடியும் பிரம்மத்தில் அடங்கிவிடுகிறது. தோன்றுகிறது, மாயிலிருந்து நாமரூபங்கள் வருது. இந்த வரைக்கும் புரிஞ்சுக்குங்க. அப்போ நம்ம சொன்னதை கவனிங்க. பிரம்மம், மாயா, இங்கே ரெண்டு கிடையாது. பிரம்மம் மாயையாக தெரிகிறது. பிரம்மம் எப்படிப்பட்டது? இது தூய ஞானம். மாயா எப்படிப்பட்டது? இது விஞ்ஞானம், விதவிதமான ஞானத்தினுடையது. இதுவும் ஞானம், அதுவும் ஞானம். அது எதுவும் இல்லாமல் தூய ஞானமாக இருக்கிறது. நீங்களும் நிர்விகல்ப சமாதியில் இருக்கும் பொழுது நான் இருக்கிறேன் என்று நீங்கள் தியானம் செய்யும் பொழுது அந்த இருத்தலில் எந்த எண்ணங்களும் இல்லை. அப்போ எண்ணங்களற்ற ஒரு அறிவு அங்கே இருக்கிறது இல்லையா? அதுதான் பிரம்மம், அதுதான் ஆத்மா. எண்ணங்கள் வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போது எண்ணுபவன் உண்டாகிறான் இல்லையா? அந்த எண்ணங்களுக்கு பேர் மாயான்னு பேர். இந்த எண்ணங்களும் எண்ணுகின்ற அந்த ஞானமும் ரெண்டு பொருள் இல்லை. தோன்றி மறைகின்ற எண்ணங்களும் தோன்றாமலும் மறையாமல் இருக்கின்ற ஞானமும் அங்கே இருக்கிறது. ஒன்று சத்தியம், ஒன்று மித்யா என்று புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் மித்யா சத்தியத்தை விட்டு பிரிந்திருக்காது. நாமரூபங்கள் விகாரத்தை விட்டு பிரிந்திருக்காது. விகாரங்கள் சத்திலிருந்து பிரிந்திருக்காது. அங்கே இருப்பது ஒன்றே ஒன்று தான், சத் மாத்திரம். சத்தியேவம் அக்ரே ஆசீத். மீதியெல்லாம் எங்கேருந்து வந்தது? நாமரூபங்கள் வெளிப்பட்டன. நாமரூபங்கள் எங்கேருந்து வந்தது? அந்த வெளிப்படும் இடத்தை நம்ம மாயான்னு பேர் வைக்கிறோம். மாயாவின் விகாரங்கள் நாமரூபங்களாக வெளிப்படுகின்றன என்று நம்ம புரிஞ்சுக்கிறோம். எனவே பிரம்மம் நிர்விகாரி. அந்த பிரம்மத்தை சார்ந்த சக்தி மாயா, அதுதான் விகாரம் அடைக்கிறது என்று நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஜகத்து, மாயா, பிரம்மம். பிரம்மம் நிர்விகாரி, மாயா சவிகாரி. சவிகாரி என்பதால் அதில் நாமரூபங்கள் தோன்றுகின்றன. அந்த நாமரூபங்கள் தான் ஜகத் என்று புரிஞ்சுக்கணும். இப்போது ஜகத் எங்கே மறையும்? மாயாவில் மறையும். மறைஞ்சதுன்னா அது பேர் அவ்யக்தம். மாயிலிருந்து மறுபடியும் வெளியே வந்ததுன்னா வியக்தம். வெளிப்பட்ட ஜகத்து, வெளிப்படாத ஜகத்து. ரெண்டும் எங்கே இருக்குது? மாயா. மாயா யார்? அவன் கற்பனை, பிரம்மத்தினுடைய கற்பனை. பிரம்மத்திலிருந்து உண்டாகின்ற படைப்பு சக்தி, அதுதான் ஆவரண விக்ஷேப சக்தி. இந்த மாயாவுக்கு ரெண்டு சக்தி இருக்குது. ஆவரணமும் உண்டு, விக்ஷேபமும் உண்டு. ஆவரணம்னா மறைக்கும், விக்ஷேபம்னா காட்டும். ஒன்றை மறைச்சிட்டு இன்னொன்று காட்டும். மேஜிக் பண்ணுற மாதிரி நம்ம கண்ணை ஏதாவது ஒன்று வச்சு மறைச்சிடுவான். அழகான ஒரு பெண்ணை நிற்க வச்சுட்டு பேச்சு கொடுத்துட்ருப்பான். ஆனால் அதுக்குள்ளே இங்கே ஒரு புறாவை கொண்டு போய் தொப்பிக்குள்ளே உள்ள மூண்டிகிட்ருப்பான். பெண்ணை காட்டுவான், புறாவை மறைச்சிடுவான். அப்புறம் தொப்பியை காமிச்சு புறாவை எடுத்து காட்டுவான். எப்படி புறா தொப்பியிலேருந்து வந்தது? இது வரைக்கும் நமக்கு எம்டி தொப்பியை, வெறும் காலி தொப்பியை குச்சி போட்டு ஆட்டி தானே காமிச்சான். இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ளே அதுக்குள்ளே புறாவை எடுத்து காட்டுறானே. எப்படி ஒரு புறா அதுலேருந்து வர முடியும்? அவன் காட்டுவது ஒன்று, மறைத்தது ஒன்று. முதல்ல பெண்ணை காட்டி புறாவை மறைத்தான்.
இப்போ புறாவை காட்டி பெண்ணை மறைக்கிறான். நம்ம புறாவை பார்க்கும்போது அவளை மறந்துடுவோம். இப்படி இந்த மாயை பிரம்மத்தை மறைத்து தன்னிடமிருந்து நாமரூபங்களை காட்டி உலகம் நானுன்னு காட்டுது. நாம் பிரம்மத்தை பார்த்து கொண்டே இது பிரம்மம் இல்லை, மாயை ஜகத்துன்னு சொல்கிறோம். ஜகத்தெல்லாம் சத்தாகிய சத்தியமாகிய பிரம்மம் தான். ஞானிக்கும் அந்த பிரம்மத்துக்கும் ஒரு தன்மை உண்டு. அவரிடம் மாயாவினுடைய ஆவரண சக்தி வேலை செய்யாது, விச்சய சக்தி வேலை செய்யும். பிரம்மத்துக்கும் மாயினுடைய ஆவரண சக்தி அதை மறக்காது. ஆனால் அதை கொண்டு சிருஷ்டியை பண்ணும். நீயும் கூட ஆழ்ந்த உறக்கத்திலே இந்த மாயாசக்தி உன்னை மறைத்து விட்டு கனவுங்கிற உலகத்தை சிருஷ்டி பண்ணுது இல்லையா? அப்போ மாயைங்கிறது எது? உன்னுடைய சிருஷ்டி சக்தி. அது எங்கேருந்து வந்து? தூங்குறவனுடைய ஆத்மாவிலேருந்து தான் வந்தது. ஆத்மாவிலிருந்து இந்த மாயா சக்தி ஆத்மாவை மறைத்து விட்டு கனவு உலகத்தை காட்டுகிறது. இது மனுஷனுக்கு. ஆனால் பிரம்மத்துக்கு அதே மாயா சக்தி தன்னை மறைக்காமல் உலகத்தை மட்டும் காட்டுகிறது. ஞானிக்கும் பிரம்மத்திற்கும் எந்த வித்தியாசம் இல்லை. அவனுக்கு மாயா சக்தி ஆவரணம் செய்வதில்லை, ஆனால் விட்சேபம் செய்யும். அதனால் ஞானிக்கும் கூட இந்த உலகம் இருப்பதாக தான் தெரியும். ஆனால் இந்த உலகம் அவனுடைய ஆத்மாவை மறைக்காது. தன் மனதில் தன் அறிவில் பொதிந்து இருக்கிற நான் ஆத்மா, அளவற்றவன், அழியாதவன், மாறாதவன், ஆனந்த சுரூபம் என்கின்ற அந்த அறிவை இந்த அவனுடைய புத்தி அகங்காரம் என்று சொல்கிற மாயாசக்தி மறைக்காது. அவனுக்கு ஆவரணம் விலகிவிட்டது, ஆனால் விட்சேபம் இருக்கும். விட்சேபத்தினால் எல்லாரையும் போல அவன் உலகத்தை பார்க்கிறான், தன் சரீரத்தை பார்க்கிறான், தன் அகங்காரத்தை பார்க்கிறான். இவ்வாறு நம்ம சத்து விசாரத்தில் விகாரங்களையும் நாமரூபங்களையும் புரிந்து கொண்டோம். பிரம்மம், மாயா, வெளிப்பட்ட நாமரூபம், வெளிப்படாத நாமரூபம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். இனி நாமரூபங்களை பற்றி நம்முடைய உபனிஷத்து என்ன சொல்லுது, சங்கரன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இந்த நாமரூபங்களுக்கு 2 அவஸ்தைகள் இருக்கும். வெளித்தோற்றத்துக்கு வந்த அவஸ்தை, வெளித்தோற்றத்துக்கு வராத அவஸ்தை. அது என்ன உங்களுக்கு புரியலையா? நீங்களே கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணும்பொழுது, தியானம் செய்பவன் தியானம் என்ற 3 திருப்படி இல்லாத நிலை நிர்விகல்ப சமாதியில் இருக்கும் பொழுது அங்கே நாமரூபங்களெல்லாம் மறைந்து போச்சு. ஆனால் தியானத்திலேருந்து வெளியே வந்த உடனே நீங்கள் உடனடியாக என்ன செய்கிறீங்க? தியானம் முடிஞ்சிடுச்சு, கிளாஸ் டைம் முடிஞ்சு போச்சு, நாம் அடுத்த வேலை என்ன செய்யணும் அது செய்கிறோம் இல்லையா? அப்போது இந்த உலகங்கிற நாமரூபம் வெளியே வந்துடுச்சு இல்லையா? எங்கேருந்து வந்தது? உங்கள்கிட்டேருந்து தான் வந்தது. தியானத்தில் எங்கே போச்சது? உங்கள்கிட்ட மறைஞ்சது. இப்போ உங்களிடமிருந்தே தோன்றி உங்களிடமே மறைகிறது. நீங்கள் பல விஷயங்களை எண்ணும் பொழுது அந்த எண்ணங்களெல்லாம் உன்னிடமிருந்து தோன்றுகிறது, மறுபடியும் உன்னிடமே மறைகிறது. இந்த தோன்றி மறையும் இடம் எது என்றால் உங்களுடைய புத்தி என்கின்ற மாயா. இப்படி செஞ்சுங்க. இன்னொரு கதையை நான் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு போகிறேன். ஒரு அறிவாளி முட்டாள் வேஷம் போட முடியுமா இல்லையா? தாராளமாக போடும். ஆனால் அவன் முட்டாளா? கிடையாது. நான் ஒரு 1975 நினைக்கிறேன், அப்போ ஒரு திரைப்படம் வெளிவந்தது, 16 வயதினிலே அப்படின்னு ஒரு படம். அதில் இந்த கமலஹாசன்ற ஒரு நடிகர் இன்னும் இருக்கிறார், அவர் நல்ல நடிகர். அவர் அதில் வந்து சப்பானின்னு ஒரு பாத்திரம் நடிக்கிறார். அறிவே இல்லாத மக்கு, எடுப்பார் கைப்பிள்ளை, யார் வேணால் வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாத்திரத்தை உண்மையிலேயே அவ்வளோ ஒரு இன்னோசென்ட்டாக ஒரு மூடனாக அவர் நடித்தார். ஆனால் அவர் நமக்கெல்லாம் தெரியும், அவர் வந்து சிறந்த படைப்பாளி, சிறந்த நடிகர், எழுத்தாளர் கூட. அதிகமாக எழுதுனதில்லை, நிறைய பேச்சில் பேசும்போது நிறைய படிப்பு தன்மை இருக்குதை நம்ம பார்க்குறோம். அவர் நல்ல ஞானஸ்தன். இருந்தாலும் அந்த படத்தில் எப்படி நடித்தார்? அவர் அறிவில்லாதவனாக தான் நடித்தார். ஏனென்றால் அந்த உபாதியில் அப்படி தெரிகிறார். சப்பானி என்ற உபாதியில் இருக்கும் வரை அந்த அறிவாளியும் சப்பானி மாதிரி தான் தெரியும். அந்த உலகமும் அவனை அறிவாளின்னு சொல்லாது, உபாதியை வைத்து தான் அவனை வந்து எடை போடும். அந்த கதாபாத்திரங்கள்லாம் அவனை எப்படி நடத்துகிறாங்க? எல்லா வேலைக்கும் அவனை தான் அனுப்புவாங்க. இன்னொரு அப்புறம் அந்த அதே நடிகன் வீட்டுக்கு போன உடனே உபாதியை இழந்து விட்டு தன்னுடைய சொரூபத்துக்கு போயிடுறார் இல்லையா? அவரால் அந்த உபாதியில் இருக்கும் வரை தான் மூடன். உபாதி நீங்கின உடனே அவர் எப்பொழுதும் போல ஞானம்தான். ஒருவேளை உபாதியில் இருக்கும் பொழுது அவர் மூடனா?
இல்லையே. அப்பொழுதும் நல்ல அறிவாளி தானே உள்ளே இருக்கிறார் அந்த உபாதியில். அந்த வேஷம்தான் அங்கே இருக்குது. எவன் ஒருவன் தன்னை அறிஞன் என்று தெரிந்து கொண்டே மூடனாக இருக்கிறானோ அப்போது உபாதி நிமித்தமாக அப்படி இருக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவரே வேறு வேஷத்தில் போடும்பொழுதுனாக அந்த உபாதிக்கு ஏற்ற மாதிரி அவர் இருப்பார். இப்போது அந்த பொருள் ஒன்று தான், அந்த நடிகர் ஒரே ஆள் தான். ஆனால் என்ன உபாதி தரப்படுகிறது, என்ன வேஷம் கொடுக்கப்படுகிறது, அதுக்கேற்ற மாதிரி அவர் மாறிறார். ஆனால் அவர் மாறினாரா? மாறவில்லை. அப்படி மாறினான்னு என்ன ஆகும்? அடுத்த படம் நடிப்பாரா? சப்பானியாக நடிச்சுட்டு அடுத்த படத்தை அவர் கால் ஷீட் கொடுப்பாங்களா? அவர் சப்பானி ஆகிடுவார். அவர் ஒன்றும் நடிக்க தெரியாது. அப்படி அல்ல. அதுபோல் பிரம்மம், ஆத்மா, சரீரம், மனம் என்ற உபாதியில் இருக்கும் பொழுது அது ஜீவன் போல இருக்கும். அதனால் அந்த ஆத்மா இந்த சரீரம், மனம் அல்ல, உபாதி நிருபாதியாக அது எப்பொழுதும் தூய ஞானமாகத்தான் இருக்கிறது. இந்த மாயை, இந்த வேஷங்களெல்லாம் அவருக்கு யாரோ சூட்டுறாங்க, போடுறாங்க, எடுக்கிறாங்க. ஆனால் இந்த மாயா எங்கிருந்து வந்தது? பிரம்மமே அதை உண்டாக்கிறது. அதனால் தானே உண்டாக்கிய மாயை தன்னை எப்படி மறைக்கும்? இப்படி பார்க்குறோம். இந்த வேஷங்களெல்லாம் உபாதியிலிருந்து தோன்றியதுன்னு தெரிஞ்சிட்டோம்னா, மாயையிலிருந்து தான் இந்த ஜகத்து என்று சொன்னால், பிரம்மம் மாயை என்ற வேஷம் போட்டுவிட்ட உடனே ஜகத்தாக தெரிகிறது. ஜடப்பொருளும் அறிவு பொருளுமாக இருக்கின்ற ஜகத்தாக தெரிகிறது. ஆனால் உபாதியை நீக்கிவிட்டால் அது தூய பிரம்மமாக இருக்கிறது. மாயை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு உபாதின்னு தெரிஞ்சுக்கிறோம். வேண்டுமென்றே தெரிந்து சூட்டி கொண்டது. அந்த நடிகன் வேண்டுமென்றே தெரிந்து சப்பானி வேஷத்தை சூட்டிக்கிட்டார். ஒரு கால் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்தே சப்பானியாக இருந்தானா அவன் தன்னை ஞானன்னு புரிஞ்சுக்குவானா? முடியாது. அதுபோல தான் இந்த அனாதி காலத்திலிருந்து இந்த புத்தி, மனம், உடல் என்றதெல்லாம் மாயையில் இருந்து கொண்டே இருப்பதனால ஆத்மா அதில் அனாதி காலத்திலிருந்தே மூடனாகவே இருக்கிறது. அனாதி காலத்திலிருந்தே ஜீவனாகவே இருக்கிறது. ஆனால் அது அனாதி காலத்திலே ஜீவனாக இருந்தாலும் ஆனால் அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. எப்பொழுது குரு அவரை தடுத்தாண்டு ஞானத்தை கொடுக்கிறாரோ உடனடியாக தன்னுடைய உபாதியிலிருந்து அது நீங்கி நிருபாதிகமாக ஞானமாக அடைந்து பிரம்மமாக மாறுகிறது. பிரம்மவித் பிரம்மம் ஆப்னோதி, பிரம்மவித் பரம் ஆப்னோதி என்று நாம் பார்த்தோம். இந்த முகவுரையோடு இனி நாம் வருகின்ற நாமரூபங்களை பார்ப்போம். நாமரூபங்கள் வெளித்தோற்றத்துக்கு வந்த நிலை, வெளித்தோற்றத்துக்கு வராத நிலை என்று இருக்கிறது. அப்போது அதே போல் மண்ணுக்குள் பானை முதலியவை வெளித்தோற்றத்துக்கு வராமல் மண்ணாகவே இருக்கிறது, வெளித்தோற்றத்துக்கு வந்த நிலையும் இருக்கிறது. ஒரு உதாரணம், சப்பானி உதாரணமும் சொன்னேன். பலவிதமான உதாரணங்களெல்லாம் நாம் சொல்லலாம். இன்னொரு உதாரணம், விதை என்பதில் ஒரு மரம் என்பது மறைந்திருக்கிறது. மரத்தில் எத்தனை நாமரூபம் இருக்குது? இலைகள், தளிர்கள், மொட்டு, மலர், காய், காம்பு, கிளைகள், பெருங்கிளைகள், தண்டு, வேர், சல்லி வேர், எத்தனை நாமரூபங்கள்! இத்தனை விதையில் இருந்தது. விதையில் எந்த நாமரூபமும் இல்லை. இந்த விதையை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார். உத்தாலகர் சொல்லுவார் மகனை, அவன் விதையை கொண்டு வருவான். கொண்டு வந்து அதை அரைச்சிப்பார் அப்படின்றார். நல்லா பவுட்ரு பண்ணி பார்ப்பான். இந்தான்ப்பா அப்படின்னு. இதில் எங்கடா மரம் இருக்குது? மரத்தினுடைய ஒரு நாமரூபம் இருக்குதான்னு பாரு. இல்லைப்பா. ஆனால் இதில் இல்லைன்னு நீ சொல்ல முடியுமா? விதையிலேருந்து தானே மரம் வந்தது. அப்போ விதை நாமரூபம் உடைய அந்த மரமானது விதைக்குள் அவ்வியக்தமாக தோன்றா நிலையிலிருந்து தோன்றும் நிலைக்கு வருகிறது, மறைகிறது, தோன்றுகிறது. அதுபோல தாண்டா மாயையை சத்தை சார்ந்திருக்கிறது. மாயையிலிருந்து நாமரூபங்கள் தோன்றியும் மறைந்தும் இருக்கின்றன என்று நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ நமக்கு தெளிவாக புரிகிறது. பிரம்மம் நாமரூபத்தை வெளிப்படுத்தவும் இல்லை, மறைக்கவும் இல்லை. இதெல்லாம் செய்வது மாயை. மாயை செய்துன்னு சொன்னால் மாயையும் பிரம்மமும் ரெண்டு சக்தி வாய்ந்த பொருளாயிடும். பிரம்மம் பயனற்றதாக போயிடும். மாயைக்கு தான் எல்லா சக்தியும் இருக்குமா? அது மாயை பிரம்மத்தை சார்ந்திருக்கின்றது அப்படின்னு பார்க்குறோம். அது என்ன சொல்கிறாரு? அதனால்தான் எதை சொன்னாலும் நாம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது மாயை தான் நாம் குறிக்கிறோம், சத்தை குறிக்கிறோம். சத்தினுடைய வெளிப்பாடாகிய மாயை. மாயை இப்போ சத்து தான். ஏனென்றால் சத்தாகிய பிரம்மத்திலிருந்து தோன்றியது.
செயலுக்கு வந்த விவகாரத்துக்கு வந்திருக்க சத்தியம் என்பதனால அதை பாரமார்த்திக சத்தியம் என்று பிரம்மத்தை சொல்கிறோம், மாயையை விவகார சத்தியம் என்று சொல்கிறோம். ஆனால் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க, சத் என்பது பிரம்மம் தான். இங்கே மாயைக்கும் சத்து என்று சொல்லலாம். எப்படிப்பட்ட சத்து? விவகார சத்து, மித்யா சத்து அப்படின்னு புரிஞ்சுங்க. சரி, அதனால் எந்த பொருளை எடுத்தாலும் இருக்கிறது இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம். பானை இருக்கிறது, பென்சில் இருக்கிறது, வீடு இருக்கிறது, நாய் இருக்கிறது, மேகம் இருக்கிறது, மழை இருக்கிறது என்று. ஏன் இருக்கிறது என்று சொல்கிறோம்? ஏதோ ஒன்று இருக்கிறது, அது மழையாக இருக்கிறது. ஏதோ ஒன்று இருக்கிறது, அது பேனாவாக இருக்கிறது. அப்போ இருக்கிறதுங்கிறது ஒன்று தான், ஆனால் அது பலவிதமாக தோன்றுகிறது. மீதெல்லாம் நாமரூபங்கள். இருக்கிறது என்பது நாமரூபங்கள் நீங்கிய இருப்பு மாத்திரம்னு தெரியுது. அப்போ இருக்கிறது என்கின்ற சத்து, அதோடு நாமரூபம் என்று சொல்லக்கூடிய இந்த மாயா சேரும் பொழுது ஜகத் உண்டாகிறது. அப்போது நாமரூபத்தினுடைய தொகுப்புக்கு பேர் தான் மாயா. அந்த மாயாவில் நாமரூபங்கள் மறைந்தும் இருக்கலாம், வெளிப்பட்டும் இருக்கலாம். வெளிப்பட்டால் சிருஷ்டி என்றும், வெளிப்படாமல் இருந்தால் அது ஆவரணம் மட்டும் என்றும் சொல்கிறோம், மறைப்பு என்றும் சொல்கிறோம். இப்போ 3 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சத் மாத்திரம் பிரம்மம், சத்து ப்ளஸ் அவ்யக்தம், நாமரூபங்கள் தோன்றாத நிலை, அது பிரம்மம் ப்ளஸ் மாயா. அப்போ 2 ப்ளஸ்ன்னு போட்டால் 2 நினச்சிக்க வேண்டாம். இது சத்தியம், இது மித்யா. பானை களிமண், பானை மாதிரி 2 பொருள் இல்லை. மறுபடியும் சத்து ப்ளஸ் வியக்தம் மாயா. இப்போ இது என்னாச்சு? மாயா ஜகத்தாக மாறிவிட்டது. மாயா தான் ஜகத்தாக மாறி. ஜே போட்டுக்கிறோம். எம்னு போட்டோன்னா அவ்யக்தம், ஜேன்னு போட்டால் வியக்தம். ஆனால் 2த்துலையுமே எங்கே இருக்குது? பிரம்மம் அப்படியே இருக்கிறது. அப்போது வியக்தமும் அவ்யக்தமும் எங்கே இருக்குது? மாயாவில் இருக்கிறது என்று தெரிஞ்சுக்கிறோம். சத்துடன் நாமரூபம் எங்கிருந்தோ எடுத்து சேர்க்கப்படவில்லை என்றது நாங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த நாமரூபங்கிற பானை எங்கிருந்தோ எடுத்து களிமண்ணில் ஒட்ட வைக்கலை அப்படின்னு சொன்னால், களிமண் இருந்ததுங்க, நாமரூபத்தை எடுத்து இதில் ஒட்ட வச்சு பானை ஆகிட்டார். அப்படி இல்லை, எங்கிருந்தோ வரல. இந்த நாமரூபம் சாட்சாத் மண்ணிலிருந்தே வெளிப்பட்டது. அதுபோல் நாமரூபங்களினுடைய தொகுப்பாகிய சர்வஜனாகிய அந்த மாயா எங்கிருந்தோ கொண்டு வந்து பிரம்மத்தில் சேர்க்கலை. அப்படின்னா பிரம்மம் ப்ளஸ் மாயான்னு 2 ஆகிடும். இல்லை, சத்திலிருந்தே தான் மாயை வருகிறது அப்படின்னு சொல்கிறோம். எப்படிப்பட்ட அந்த வெளிப்பாடு? சிப்பியிலிருந்து வெள்ளி வருவது போலும், கையிலிருந்து பாம்பு வருவது போலும் வருகின்ற ஒரு நிலை என்று புரிஞ்சுக்கிறோம். அது பேர் விவர்த்தம்னு பேர். இந்த சத்தானது எதையும் சாராமல் தனி முதலாக இருப்பது. ஆனால் இந்த மாயா அல்லது நாமரூபம் சத்தை சார்ந்தது. எனவே உபனிஷத் சொல்லும், பிரம்ம ஆசிரிய மாயா. ஆசிரியம் என்றால் சார்ந்திருத்தல். பிரம்ம ஆசிரியம், பிரம்மத்தை சார்ந்த ஒரு சக்தி மாயா என்று பெயர். எங்கிட்ட கூட சக்தி இருக்குது, எழுதுகின்ற சக்தி, பேசுகின்ற சக்தி. ஆனால் உங்களுக்கு நான் பேசினாலும் எழுதினாலும் தான் அந்த சக்தி இருப்பதே தெரியும். நான் அமைதியாக இருந்தேன்னா என்கிட்ட அந்த சக்தி இருக்குதே உங்களுக்கு தெரியாது. ஆனால் சக்தி இங்கே தான் இருக்கிறது. சக்தி உடைய சக்தனும் இங்கே தான் இருக்கிறான். சக்தி வேறு, சக்தன் வேற இல்லை. ஒரு வேளை சக்தி வேறன்னு சொன்ன நான் என்ன பண்ணுவேன்? இந்த சக்தியை வெளியே அனுப்பிச்சிடுவேன். இந்த எழுதுகின்ற சக்தி கையில் இருக்குதுன்னு சொன்னால் நான் எங்கேயாவது போயிட்டு கையை மட்டும் கொடுத்துருவேன். கொஞ்சம் கையை எடுத்துகிட்டு போய் சார் எழுதுங்கன்னா, இந்த கையை நான் இல்லாமல் எழுதுமா? சக்தனை விட்டு சக்தி பிரிந்தே இருக்காது. அதுபோல் பிரம்ம ஆசிரிய மாயா. மாயா என்பது இந்த சிருஷ்டி சக்தி, நாமரூபங்கள் அடங்கியது, சர்வஜம் என்று பெயர். இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? அது கேவல சத்து, மாயா அல்லாதது, நாமரூபம் அல்லாதது. இனிமேல் 2 கோணத்தில் இந்த சத்தை பார். அந்த சத் பிரம்மத்தை 2 கோணத்தில் பார். சத் மாத்திரமான திருஷ்டி, பிரம்மம் நான் என்கிற திருஷ்டி. இன்னொரு திருஷ்டி அவ்யக்தமான மாயாவுடன் கூடிய திருஷ்டி. அதுவே சிருஷ்டி செய்வதற்கும் தயாராக இருக்கின்ற மாயாவுடன் கூடிய பிரம்மம் என்றும் பார்க்கலாம். நீ சத் மாத்திரமான பிரம்மத்தை பார்த்தால் அது நிர்குணம். அது சிருஷ்டி செய்யக்கூடிய மாயா சக்தியுடன் இருந்து பார்த்தால், அதாவது அவ்யக்துடன் பார்த்தால் அது சகுனம். இதிலிருந்து வியக்தம் ஏற்படும். ஆனால் அவ்யக்தம் வியக்தங்கிறது நமக்கு வெளிப்படுவது வெளிப்படாதது வச்சு தான் சொல்லியிருக்குமே தவிர, அது 2மே குணங்கள். அது எதை சார்ந்திருக்கிறது? நிர்குணமாகிய கேவல சத்தாகிய பிரம்மத்தை சார்ந்திருக்கிறது என்று தெரிஞ்சுக்கிறோம். எனவே கேவல சத்தை
யார் அறிந்து கொள்கிறாரோ, அதாவது பிரம்மத்தை யார் அறிந்து கொள்கிறாரோ, சத்தை அறிந்து கொள்கிறாரோ, அதில் பொதிந்திருக்கும் நாமரூப ஜகத்தையும் அறிந்த மாதிரி தான் என்று பதிவு. பிரம்மத்தை அறிஞ்சிட்டா போதும், மாயை அறிஞ்சிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? கயிறு அறிஞ்சால் போதும், இந்த பாம்பை அனலைஸ் பண்ணி அது எப்படி பிறந்ததுன்ற ஆராய்ச்சினா நமக்கு எதுக்கு? அது இருந்தால் தான் நீ ஆராய்ச்சி பண்ணலாம். உண்மையான பாம்பு தான் நீ ஆராய்ச்சி பண்ணலாம். கட்டுவிரைனா நாகப்பாம்பான்னு, அது கயிறு. உனக்கு அறியாமல் இருக்கும் வரை பாம்பு தெரிஞ்சது. அதுபோல் கேவல சத்தை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே தவிர, அதனுடைய தோற்றத்தில் இருக்கின்ற, மாயாவில் இருக்கின்ற இந்த ஜகத்தில் இருக்க ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டியது இல்லை என்று பார்த்துக் கொள்கிறோம். ஒரு அறிவு, எதை அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்து கொண்டதாகுமோ அதை அறிந்து கொள் என்று சொன்னார். அது சத் மாத்திரம். கேவல சத்தை அறிந்து கொண்டால் அதிலிருந்து வெளிப்பட்ட நாமரூபங்களை எல்லாம் அறிந்தவர்களாக ஆகிறோம் என்று இங்கே புரிந்து கொள்கிறோம். அந்த கேவல சத்து எப்படிப்பட்டது என்ற ஒரு கேள்வி, அது சங்கரர் விளக்குகிறார். அது ஏகம் ஏவ அத்விதீயம் என்று நான் முன்னாடியே சொன்னேன். அதில் உள்பிரிவும் இல்லை, அதை போன்ற இன்னொன்றும் இல்லை, அதற்கு வேறான ஒன்றும் இல்லை. அதை போலவும் இல்லை, அதற்கு வேறாகவும் இல்லை, அதற்குள்ளும் இல்லை. உள்ளும் போலவும் வேறாகவும் எதுவுமற்ற தனி முதலானது அந்த சத்து. அதுக்கு ஏகம் ஏவ அத்விதீயம் என்று பெயர். அந்த சத்து எப்படிப்பட்டதுன்னு சங்கரர் சொல்கிறாரு. முதல்ல அது நிர்விசேஷங்கிறார். மரம், இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். நாம் நாற்காலியை பார்க்குறோம், டேபிளை பார்க்குறோம், அலமாரியை பார்க்குறோம், பீரோவை பார்க்குறோம், முக்காலியை பார்க்குறோம், என்னென்னவோ பார்க்குறோம். இதெல்லாம் நாம ரூபங்கள், விசேஷமாக இருக்குது. ஆனால் எதில் செய்யப்பட்டதுன்னு கேட்கும்போது மரம்னு சொல்கிறோம். மரத்தை அறுத்து தான் சார் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. மரத்தினுடைய விகாரங்கள் தான் நாற்காலி, டேபிள், சேரு, முக்காலி இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறோம். எனவே நாம் விசேஷங்களாக பார்ப்பது அதே மரம்தான். விசேஷங்களாக பார்ப்பதெல்லாம் நாம ரூபங்கள். இப்போது சங்கரர் சொல்கிறார், இந்த சத்து நிர்விசேஷம். அது விசேஷம் அடைஞ்சிச்சுன்னா நாம ரூபங்களாக ஜகத்தாக தெரியும். என்றனால சத்துக்கு பேர் நிர்விசேஷம் என்று சொல்கிறார். நிர்விசேஷத்தை எனக்கு காட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா நீ என்ன செய்வ? இதெல்லாம் மண்ணினுடைய விசேஷங்கள். இது ஒரு விசேஷம், பெரிய பானை. இது ஒரு இன்னொரு விசேஷம், சிறிய பானை. இன்னும் அதே மண்ணினுடைய இன்னொரு விசேஷம், இது அகல். இதெல்லாம் நாமரூபங்கள். இந்த மண்ணுக்கு நிர்விசேஷம். மண்ணுக்கு எந்த விசேஷமும் இல்லை. ஆனால் நாமரூபங்கள் சேர்ந்தால் அது விசேஷம் அடைகிறது என்று புரிஞ்சுக்கிறோம். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, விசேஷங்களெல்லாம் காட்டுனீங்க, நிர்விசேஷத்தை காட்டுங்க சார் அப்படின்னா வெறும் மண்ணை தான் உங்களுக்கு காட்ட வேண்டி வரும். அது எதுக்கு நான் காட்டணும்? விசேஷத்துலேயே மண் இருந்துட்டு தானே இருக்குது. மண் இப்படி தான்ட்டா இருக்கும்னு சொன்னால் போதாதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால் ஒரு வேளை ஒரு பையன் கேட்குறான், சார் எனக்கு பானையை காட்டிட்டீங்க, மண்ணை காட்டுங்க சார் அப்படின்னு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? இது தாண்டா மண்ணுன்னு ஒன்று காட்ட வேண்டி வரும். இது தாண்டா மண்ணுன்னு இதை காட்ட வேண்டி வரும். இல்லைன்னா ஆத்தங்கரையில் கொண்டு போய் இது தான் மண்ணுன்னு காட்ட வேண்டி வரும். அங்கே போனாலும் என்ன சொல்லுவேன்? இது ஆத்தங்கரை மண்ணுன்னு சொல்லுவேன். விசேஷமாயிடும். நிர்விசேஷமானதை காட்டவே முடியாது. நீ காட்டினாலே அது விசேஷமாயிடும். நீ ஆத்மா நிர்விசேஷம் அப்படின்னு நீ கேட்குற, அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லி உன்னை கேட்குறான். உங்களை நீங்கள் காட்டணும் ஆத்மாவை. என்ன செய்வீங்க? இங்கே பார், நான் நிர்விசேஷம் அப்படின்னு நீ சொல்லணும். சொல்லும்போது என்னாச்சு? அந்த ஆத்மா விசேஷமாயிடும். அதுதான் சுட்டோனாததுன்னு பேர். விசேஷமாக இதுதான் இதுன்னு சுட்ட முடியாதது. அதனால் சுட்டோனாதது, காட்ட முடியாதது என்று சொல்கிறோம். அதனால் சத்தை மட்டும் தயவு செய்து எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. அப்படி நான் ஏதாவது சொல்லி தொலைச்சேன்னா மறுபடியும் அந்த சொல்லப்பட்ட ஒரு பொருளாகத்தான் சத்து உனக்கு கண்ணுக்கு தெரியுமே தவிர அது சத்தை உன்னால் சத்ரூபமாக பார்க்க முடியாது அப்படின்னு சங்கரர் சொல்கிறார். ரெண்டாவது, அந்த சத் எப்படிப்பட்டது? சர்வகதம் அப்படின்னு ரெண்டாவது வார்த்தையை சொல்கிறார். அந்த சத்தானது எல்லா இடத்துலையும் இருந்தால்தான் அது சத்து. ஒரு இடத்துல இல்லைன்னு சொன்னால் அது அசத்தாயிடும். எனவே சத்தின் இரண்டாவது லட்சணம் எங்கும் வியாபித்திருக்கும். ஆகாயத்திலும் வியாபித்திருக்கும், வாயுவிலும் இருக்கும், அக்னியிலும் இருக்கும், உன்னிலும் இருக்கும், எண்ணிலும் இருக்கும், உள்ளேயும் இருக்கும், வெளியேயும் இருக்கும். எங்கும் இருப்பது தான் சர்வகதம். எப்பொழுதும் இருப்பது தான். காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும்
அளவற்றதாக எங்கும் இருப்பது சர்வகதம் அந்த சத்து. மூன்றாவது அது நிரஞ்சனம், அதில் குணங்கள் இருக்காது. இந்த வெளிப்பட்டிருக்க நாம ரூபங்களை சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு 3 குணங்கள் இருக்கலாம் பார்க்கலாம். அதுக்கு இச்சாசக்தி இருக்கும், கிரியாசக்தி இருக்கும், ஞான சக்தி இருக்கும். இப்போ உன்னிடம் குணம் இருக்கிறதுனால அந்த குணத்தை கொண்டு நீ படித்து அறிஞ்சிக்கிற, அது சத்துவகுணம். உன்னோட குணம் இருப்பதனால நீ வேலையெல்லாம் செய்து ஒரு இன்பம் அனுபவிக்கிற, அந்த வேலை செய்வதற்கு ரஜோகுணம். இன்பத்தை அனுபவிக்கும் போது அது தமோகுணம். அப்போ உங்ககிட்ட குணம் இருந்ததால் தானே அறிபவனாகவும் செய்பவனாகவும் உணர்பவனாக இருக்க முடியுது. இதெல்லாம் உன்னுடைய குணங்கள். ஆனால் நீயோ நிரஞ்சனம், குணங்கள் அற்றவன். இந்த குணங்களெல்லாம் இருக்கும் இடம் என்ன? சரீரத்திலும் மனதிலும் புத்தியிலும் தான் இருக்குதே தவிர ஆத்மாவில் கிடையாது. சத் என்ற ஆத்மாவில், சத் என்ற பிரம்மத்தில், சத் பிரம்மம் நிரஞ்சனம். அதில் குணம் என்ற அஞ்சனம் கரை கிடையாது. கயிறிலிருந்து பாம்பு தோன்றுவதனால் கயிறு அழுக்கு அடைவதில்லை. இந்த நிரஞ்சனமாகிய இந்த பிரம்மத்திலிருந்து ஜகத் தோன்றினாலும் ஜகத்தில் இந்த 3 குணங்களும் அதில் காணப்படுவதில்லை. நான்காவது, அந்த சத்தானது நிரவயவம், நாமரூபம் என்கின்ற உறுப்புகள் அற்றது. எனக்கு உறுப்புகள் இருக்கிறதுனால அவயங்கள் இருக்குது. தலை என்ற அவயம், கை என்ற அவயம், விரல் என்கின்ற அவயம், நகம் என்று எத்தனையோ அவயங்கள் இருக்குது. ஆத்மாவுக்கு இந்த நாமரூபங்களும் இல்லை, எனவே அவயவம் இல்லை, எனவே நிரவயவம். ஐந்தாவது, ஏகம் ஏவ அத்விதீயம். இதெல்லாம் சங்கரர் சொன்ன டெஃபினேஷன் சத்துக்கு. ஸ்வகத சஜாதீய விஜாதீய பேதம் அற்றது. ஆறாவது, அது சைதன்யம். சத் என்பது தூய ஞானம். ஆனால் இப்போ சிருஷ்டி செய்வதனால அது விஞ்ஞானம், அதில் எல்லாமும் இருப்பதனால அது விஞ்ஞானம் என்றும் சங்கரர் சொல்கிறார். அப்போது இந்த உபனிஷத்திலே ஒரு வார்த்தை வருது, 2வது சென்டென்ஸ். உத்தாலகர் சொல்கிறார், ததக ஏகே ஆகு அசத்யேவ அக்ர ஆசித்துன்னு சொன்னோம். சத்தேவ சௌமிய இதம் அக்ரே ஆசித்துனாரு. ததக ஏகே, ததைக ஏகே. சில பேர் சொல்கிறாங்கடா, ஆகுன்னா சொல்கிறாங்க, அசத்தியேவ அக்ரமா, முதல்ல சூன்யம்தான் இருந்தது, சூன்யத்திலேருந்து தான் ஜகத் வந்தது, நாமரூபங்கள்லாம் சூன்யத்திலேருந்து வந்தது அப்படிங்கிறாங்க, அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இன்னும் கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜகத்தின்ற நாமரூபங்கள் எல்லாமே ஒரு முதல் பொருளிலிருந்து தோன்றியது. அந்த பொருள் சத்தியம் என்று சொல்கிறாங்க, மித்தியான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. சத்தியம் என்று சொல்வதனால இன்னொரு சத்தியத்தை சொல்ல வர வேண்டியது இருக்கு இல்லையா? இப்போ நம்ம ஜகத்தை மித்தியான்னு சொன்னால் தான் பிரம்மத்தை சத்தியம்னு சொல்ல முடியும். ஒருவேளை இந்த ஜகத்தை சத்தியம்னு சொல்லிட்டோம்னா பிரம்மம் சூன்யம்னு சொல்ல வேண்டி வரும். அதுவும் சத்தியம் இதுவும் சத்தியம்னு சொல்ல முடியாது. எனவே பிரம்ம சத்தியத்தை அவர்கள் நிராகரம் செய்வதனால ஜகத்தை சத்தியம் என்று முடிவு கட்டுகிறார்கள். சத்தியமான பிரம்மம் இந்த ஜகத்தானது எங்கிருந்து தோன்றியது? சத்தியமான ஏதோ ஒரு மூலப்பொருளிலிருந்து வந்தது. அந்த மூலப்பொருள் எதுன்னு கேட்டோம்னா அவங்க மாயான்னு தான் சொல்கிறாங்க, பிரகிருதின்னு சொல்கிறாங்க, பிரதானம்னு சொல்கிறாங்க. சரி, மாயாவை மித்தியான்னு சொன்னாதானே சத்தியமாக பிரம்மம் வர முடியும். இவங்க மாயாவை சத்தியம்னே சொல்லிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு பிரம்மம் தேவைப்படலை. அதனால் யோகிகள் சாங்கியர்கள்லாம் நிரீஸ்வரவாதிகளாக போகிறார்கள். அவர்கள் சகுன பிரம்மத்தை ஏற்றுக்கொள்வதே இல்லை. இவ்வாறு பார்க்கிறோம். அதனால் இந்த மாதிரியான சாங்கியர்களும் யோகர்களும் பௌத்தர்களும் எதிர்காலத்தில் தோன்றுவார்கள் என்று உபனிஷத் ஆரம்பத்திலேயே சொல்கிறது. எதிர்காலத்தில் அசத்து தான் முதல் இருந்ததுன்னு பேசுகிறவங்க வருவாங்க, தம்பி மகனே நீ புரிந்துகொள் என்று சொல்கிறார். அதுக்கு சொல்கிறாரு, இந்த சூன்யம் என்பதை நீங்கள் எப்படி புரிஞ்சிக்க முடியும்னு பாருங்கள். நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், இல்லைன்னு சொல்கிறேன், உங்களுக்கு என்ன புரியுது? அந்த வார்த்தை நான் சொல்லிட்டேன், ஆனால் உங்களுக்கு என்ன அர்த்தம் புரியுது? ஒன்றும் புரியல. நான் என்ன சொல்கிறேன்? இது தங்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ புரியுது. ஓ, இது பித்தளை போல் இருக்குது. அப்போ இல்லைன்னு சொல்கிறது முன்னாடி பக்கத்தில் ஏதாவது ஒன்று இல்லைன்னு சொல்லணும். இங்கே என்னிடம் பேனா இல்லை, என்னிடம் அடையாள அட்டை இல்லை, என்னிடம் தொப்பி இல்லை அப்படின்னு சொல்கிறோம். வெறும் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி புரியும்? அப்போ இல்லவே இல்லைன்னு ஒன்று இருக்குதுங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இல்லைன்னு சொன்னால் எது இல்லைன்னு சொல்ல வேண்டி வரும். இல்லவே இல்லைன்னா இல்லை கூட இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சூன்யமாச்சு. அந்த சூன்யத்தை உங்களால் எப்படி கற்பனை பண்ண முடியும்? எம்டி ஸ்பேஸாக பார்த்தீங்கன்னோட அது இருக்குதாயிடும். நீ என்ன பார்க்குறீங்க? இப்போ
இப்போ சூன்யம் இருக்குதுன்னு சொல்லிடுவீங்க. இருக்குதுன்னு சொல்லும்போதே சூன்யம் இருப்பதாயிடும், சத்தாயிடும். அப்போ அசத்தே இருக்க முடியாது. இன்மைதான் முதலில் இருந்து என்கின்றனர் சிலர். பிரபஞ்சம் முன்பு இல்லை, புதிதாகத்தான் பிறந்தது, சூன்யத்திலிருந்து பிறந்தது என்று சொல்லி இந்த உபனிஷத் சந்தேகத்தை கிளப்புது. கிளப்பி மறுபடியும் சத்துதான் இருந்தது என்று அடுத்த மந்திரத்தில் அது விளக்கும். வைசேஷிகள் என்பவர்கள், நியாயவாதிகள், தர்க்கிகள், அவர்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த பிரபஞ்சம் அணுக்கள் என்ற திரவியங்களால் ஆனது, அதெல்லாம் சத்தியம்ங்கிறாங்க. அணு சத்தியம்ன்றதால் தான் அதை உடச்சி நம்மலாம் பயன்படுத்துகிறோம். அணுலேருந்து சக்தி வருது சார், அதை வச்சு அணுசக்தியெல்லாம் பயன்படுத்துகிறோம். அது எப்படி நீங்கள் சூன்யம்னு சொல்கிறீங்க, அது எப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க, அது எப்படி மித்தியான்னு சொல்கிறீங்க? அது சத்தியம்ங்கிறாங்க. அது சத்தியம்னு சொல்லிட்டோம்னா பிரம்மம் சத்தியமாக சொல்ல முடியாது. அப்போ ரெண்டு சத்தியம் இருக்க முடியாது. இதை மித்தியான்னு சொன்னால் தான் பிரம்மத்தை சத்தியம்னு சொல்ல முடியும். பிரம்மம் சத்தியமாக இருக்கும் வரை தான் உனக்கு மோட்சம் இருக்குது. பிரம்மமே இல்லை சூன்யம்னு சொல்லிட்டினா நீ இந்த சத்தியமாக ஜகத்திலே இருந்து கொண்டு தான் இருக்க முடியும், தவிர உனக்கு மோட்சம் என்பதே கிடையாது. ஏனென்றால் சம்சாரம், உடல், உலகம் எல்லாம் சத்தியமாயிடும். நல்ல வேலை இது மித்தியாவாக இருப்பதுனால ஏதாவது குரு சொல்ல வந்து இதெல்லாம் பொய்ன்னு கண்டுபிடிச்சி நம்ம மெய்யாகி பிரம்மமாக முடிந்து மோட்சத்தில் இருக்க முடிகிறது. எனவே இந்த வைசேஷிகள் சொல்கிறாங்க, இந்த பிரபஞ்சம் திரவியங்களாலானது, அணுக்களாலானது. திரவியம்னா பொருள், அவை சத்தியம்ங்கிறாங்க. உடல், மனம் முதலியனெல்லாம் கூட சத்தியமானவை. சத்தியமான உனக்கு இருந்தே தொலைக்கும், நீ அதெல்லாம் விடவே முடியாது. நீ ஜீவனாகத்தான் இருந்து காவணும், உனக்கு அழிவே கிடையாது, உனக்கு மோட்சமே கிடையாதுங்கிற அனிர்மோட்ச பிரசங்கத்தை அவர் உண்டாக்குகிறார்கள். திரவியங்கள் அந்த அசத்திலிருந்து வந்தன, சூன்யத்திலிருந்து வந்தன. அந்த அசத்துக்கு அதிஷ்டானம் சூன்யம் என்றெல்லாம் சொல்கிறாங்க. எல்லாவற்றையும் நீக்கினால் சூன்யம்தான் மிஞ்சுங்கிறாங்க. ஒருவேளை இந்த ஆகாயத்திலிருந்து பூமி முதலான பிருத்திவியெல்லாம் எடுத்துடுறோம், அப்புறம் அக்னி எடுத்துடுறோம், தண்ணி எடுத்துடுறோம், காற்றையும் எடுத்துட்டோம், மீதி என்ன இருக்குது? இப்போது ஆகாயம் இருக்கிறது. ஆகாயமே எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்தவன் யார்? அவன் இருப்பான். எவன் ஒருவன் இதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறானோ அவன் இருக்கும் வரை தான் இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியும். அப்போது எல்லாம் இல்லை என்று சொன்ன பிறகு எவன் இல்லை என்று சொன்னானோ அவன் இல்லை ஆயிடுவானா? அவனை இல்லைன்னு சொல்கிறதுக்கு இன்னொருத்தன் தேவைப்படும். அவன் தன்னை இல்லை என்று சொல்ல முடியாது, அவன் இருக்கிறான். அப்போ எப்படி சூன்யம் இருக்குதுன்னு சொல்ல முடியும்? நீ இருக்கிறல்ல. இந்த பஞ்சபூதங்களை நீக்கினால் சூன்யம்னா, பஞ்சபூதம் நீக்கிறது ஒருத்தர் இருந்தானா அவன் சூன்யத்தில் ஒன்றாயிடுவான். ஆக முடியாது. ஆகவே இந்த சூன்யங்கிறதும் இல்லைங்கிறதும் அது அத்விதீயம். சில பேர் சொல்கிறாங்க அது ஏகமேவ அத்விதீயம். அதோட சஜாதிய விஜாதிய பேதங்களும் இல்லை, சுகத பேதமும் இல்லைன்னு நம்ம நேற்றே சொல்லியிருக்கிறோம். இதை எடுத்து பார்க்கும் பொழுது எல்லா விதத்திலும் சங்கரர் பிரம்மத்தை நிலைநாட்டுகிறார். இவ்வாறு இந்த இரண்டாவது கண்டம் நிறைவு பெறுகிறது. நாம் அடுத்த வகுப்பில் மீண்டும் துவங்குவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவ அவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.